நாங்கள் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறோம். தமிழக மண்ணில் இதுவரை கால் ஊன்ற விடவில்லை. இந்த பாசிச கும்பலை சகோதரர் சொன்னது போல திருப்பரங்குன்றம் வரை வந்து விட்டார்கள். ஆனால் நமது அரசு நமக்காக அங்கே காத்து கொண்டிருந்து அவர்களது சதியை முறியடித்துக் கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி 92 காலத்தில் இருந்து பாபர் மசீதி இடிப்பை உங்களை போன்ற விடுதலை சிறுத்தைகளும் கண்டிக்கிறோம். 92 காலத்திலேயே இந்த கட்சி பரவலாக வளராத காலத்திலோக்காக ஒரு தலைவர் இருக்கிறார், உங்களுக்காக ஒரு அண்ணன் இருக்கிறார், உங்களுக்காக ஒரு உறவு இருக்கிறது. அது தொல் திருமாவளவர் என்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் உங்களோடு இன்று வரை பயணிக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் காலத்தில் இருந்து அம்பேத்கருக்கு ஒரு ஆகாக்கான் என ஒரு இந்தியன் யூனியன் முஸ்லிம் தலைவர் தோள் கொடுத்து அம்பேத்கரோடு பயணித்தார். அன்றிலிருந்து இன்று வரை இன்று திருமாவளவருக்கும் முபாரக் அண்ணன் போன்றவர்களின் துணையோடு இந்த மண்ணில் பாசிசத்தை வீழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள். உங்களை தங்கையாக, தாயாக, அக்காவாக நினைத்து பயணிக்கிற உங்களது சொந்தங்கள் போன்ற விடுதலை சிறுத்தைகளும் உங்களோடு இருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். இந்த கொடுங்கோல் ஆட்சிகள், அதாவது தலைவர் சொல்வது போல இருட்டும் திருட்டும் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும். அன்று இந்த மத்தியில் ஆளும் ஆட்சி நமது கைக்கு வரும். இந்த வகுப்பு சட்டத்தை தூக்கி வீசுவோம், சிஏஆர் NRP போன்ற சட்டங்களையும் தூக்கி வீசுவோம். இந்த ஆட்சியை விரட்டி அடிக்கும் வரை நமது போராட்டங்கள் ஓயாது. இந்த SCBI கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் பெயர்தான் வித்தியாசமே தவிர கொள்கை என்பது ஒன்றுதான். இந்த நாட்டில் பாசிசத்தை வீழ்த்துவதே நமது லட்சியம். அதனால்தான் இந்த மேலப்பறைய மண்ணில் இருந்து நமது தாத்தா KK மஸ்தான் உள்பட எண்ணற்ற இஸ்லாமியர்கள் விடுதலை சிறுத்தைகளாக எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். கொடிகள் நிறங்கள் தான் வேற, நட்சத்திரம் ஒன்றுதான். 5 முனை நட்சத்திரம் வெள்ளையாக இருப்பது ஒன்றுதான். SCBI கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைக்கும் வேற்றுமில்லை. என்றோடும் என்றென்றும் உங்களோடு பயணிப்போம் என்று கூறி வாழ்த்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.